சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாயிருக்கும் வேட்டையின் திரைப்படம் வருகிற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் இன்று நேர் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற போகுதுங்க. அதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத்லேருந்து சென்னை வந்துட்டாங்க. இப்போ ஹண்டர் வண்டார் இது வேட்டையின் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள். இந்த பாடல் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதாவது என்னென்னா ஹுக்கும் பாடல், ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற ஹுக்கும் பாடலுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு பாடலாக ஹண்டர் வண்டார் அப்படின்னு இந்த பாடல் வந்திருக்கு. இந்த பாடலை எழுதியது அறிவு எழுதியிருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் அனிருத். பாடல் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆரம்பிக்கிறதுலேருந்து ஹூ ஹூ அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்கச்சக்கமாக உன்னை கண்ட ஹார்ட் பீட்டு தானே. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நீங்கள் பார்க்கும்போதே நம்மளுடைய மனம் அந்த கொந்தளிக்கும், அன்பால் கொந்தளிக்கும், ஆசையால் கொந்தளிக்கும். அதை அழகாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுடுங்கம்மா, அவர் எங்கள் நரம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான் ஏறுதே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளாக இருக்கட்டும். அதாவது இவருடைய ஸ்டைலில் தான் ஒரு ஜென்ரேஷனே ரஜினிஷம் அப்படின்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஏன்னா தர்பார் ஆடியோ லான்ச்சில் முருகதாஸ் அவர்கள் பேசியிருப்பாங்க, ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகுக்கு வந்த பிறகு இப்போ நிறைய நடிகர்கள் வராங்க, எல்லாமே அவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அதை அழகாக அந்த லைனில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருடா ஹண்டர் வண்டார், இது ஆல்ரெடி அந்த ப்ரோமோவில் ரிலீஸ் ஆன அந்த வரிகள்லாம், கெட்ட பையன் சார் இந்த காலிடா அப்படிங்கிற அந்த லைன்லாம் போட்டிருக்காங்க. உன்னை ரசிக்காதவன் யாருமே இல்லைடா அப்படிங்கிற அந்த லைன்லாம் சூப்பராக இருக்குங்க. பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நமக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த மாதிரியான ஹுக்கும் சாங்க்கு நிகரான ஒரு சாங் ரிலீஸ் ஆகும்போது லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் இந்த பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இது அனிருத்தினுடைய ட்விட்டர் ஹேண்டில் தான் நம்ம ரிலீஸ் ஆகி பார்த்தோம். அதே மாதிரி இந்த பாடலுக்கான ப்ரோமோவும் ஃபஸ்ட்டு அனிருத்துக்கிட்ட தான் வந்துச்சு. இது ஒரு லிரிக்கல் வீடியோ இல்லையா, ஆனால் அந்த வரிகள்லாம் பாடலில் வரலை. இதெல்லாம் லைக்கா மேலே நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் ஏற்படுது. ஏன்னா இவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கும் போது நீங்கள் சரியான முறையில் கொண்டு ரசிகர்கள்கிட்ட சேர்க்கணும். எனிவே நீங்கள் சேர்க்குறீங்களோ சேர்க்கலையோ, நாங்கள் இருக்கோம், தலைவர் படத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற அவ்வளோ நம்பிக்கையில் ரசிகர்கள்லாம் காத்திருக்காங்க. இனி நாம தான் வேட்டையினை ஒவ்வொரு அணுவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை நம்ம கண்டிப்பாக எடுத்துப்போம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் மேலே அவ்வளோ அன்பையும் பாசத்தையும் வச்சுருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு ரசிகனும் சூப்பர் ஸ்டார் மேலே அன்பையும் பாசத்தையும் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி அற்புதமான முறையில் வேட்டையின் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடைபெறுது. அது மிக சிறப்பாக நடைபெற்று மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணங்கள். இருந்தாலும் லைக்கா ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மனசுலையும் வச்சிங்க, மனசில்